அர்த்தம் வருமா? உங்களின் கைங்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைன்னு அர்த்தமா? உங்களின் உங்கள்ட்டு பன்மையா போட்டு கையின்னு ஒருமையா போட்டா அர்த்தம் என்னது? உங்களின் கை அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கை இருக்குன்னு அர்த்தமாகுமா? எப்படி வருங்கிறீங்க? உங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களை நோக்கி சொல்லப்படுமையானால் உங்கள் கைன்னா ஒவ்வொருத்தருடைய ஒரு கைன்னு அர்த்தம். உங்கள் இரண்டு கைங்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கைன்னு யாராவது அர்த்தம் வாங்குவாங்களா? உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்காரு மலக்குல் மௌத் பேரை சொன்னா அப்படி வரும். ஆள் நேம் இப்ராஹிம் சொன்னா ஒரு ஆள்னா ஒரு ஆள் தான். ஒரு தன்மையை சொன்னோம்னு சொன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு நியமிக்கப்படுறார் என்பதிலிருந்து என்ன விளங்குது? ஒவ்வொரு ஆளுக்கு நியமிக்கப்படுறான்னு விளங்குறது. இது தெளிவாக ஒரு மலக்கு தனித்தனி மலக்கு இருக்காருன்னு காட்டுகிறது. அதுபோக உயிரை கைப்பற்றுவதை சொல்லும் பொழுது பல வசனங்கள்ல பன்மையாக எல்லாம் என்ன செய்யறான்? லாலி இது அப்பாஹுல் மலாய்க்கத்து லாலிமி அம்புசியும் அவர் மலக்குகள்லாம் அடித்து உயிர்களை கைப்பற்றுவார்கள், முதுகுல அடிப்பார்கள்லாம் வருத, வானவர்கள் கைப்பற்றுவார்கள் என்றெல்லாம் வருத காரணத்தினால ஒரு ஆள் கிடையாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆளு. ஏன் உயிரை கைப்பற்றுறது? ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்காருங்க, நியமிக்கப்பட்டார்னு வாசகம் இருக்கிறது. அந்த கும்முண்டு அங்க வந்திருக்கான், இங்க ஒருமையா வந்திருக்கான். அப்படிதான் அர்த்தம் செய்யணுமா? அப்படி வர எல்லா இடத்துல நீங்க செஞ்சிட முடியுமா உங்களால? உங்கள் தலையை உங்கள் தலைன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு தலைன்னு யாராவது வழங்குவாங்களா? உங்கள் தலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மலக்குல் மௌத்துங்கிற விஷயம் நீங்க சும்மா இருக்கிறீங்க. மலக்குல் மௌத்துங்கிறது நல்லா விளங்கிக்கிறேன்னு அப்படித்தான். இன்னும் சொல்ல போனா உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், தமத்தௌபி தாரிக்கும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாயிருங்கள், அழிய போறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அப்படி தெரிஞ்சது ஒரு வீடுன்னு அர்த்தமா? உங்க தாரிக்கும்னா எல்லாருக்கும் சேர்த்து அவரவர் வீடுன்னு அர்த்தம் வருமா? தாரிக்கும் வந்தது தார் ஒருமை கும்மும் பன்மையா வந்ததுனால அனைவருக்கும் சேர்த்து ஒரு வீடா? அந்த சமூக கூட்டத்துக்கு பூராமே ஒரே வீடா எல்லாத்தையும் சேர்த்து? இப்படி நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம், சுருக்கமா தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஆதம் ஹவ்வா நிர்வாணமா இருந்தாங்க. அங்க தொண்டில சொன்னீங்க, நீங்க சொல்ல வேண்டியானாண்டு தொண்டில வாதம் எடுத்து வச்சாருந்தாலே நீங்க என்ன எடுத்து வச்சீங்க? முழுமையை எடுத்து வச்சீங்களா? இன்ன விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். சும்மா ஒரு நிர்வாணம் இருப்பாங்களா வருவாங்களா? இதான் வாதம். நீ என்ன சொன்ன? எடுத்து வைக்கணும். இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறீர்கள், இது இந்த விஷயத்தில் தப்புன்னு எழுதி வைக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டோம் பதில் சொல்ல என்ன வச்சீங்க? சிகரை பத்தி வைங்கன்னு சொன்ன பிறகு வச்சாங்களா? சிகரை பத்தி எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? ஒன்னும் வைக்கவே இல்லை. அதுக்கடுத்து என்ன? யூனுஸ் நபி மீது நினைச்சிட்டோமா நம்ம தவறிடுங்க. யூனுஸ் நபி மீது நம்ம அவதூறு சொல்லிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன அவதூறு சொல்லிட்டோம்? நேரடியாக அர்த்தம் செஞ்சிருக்கோம். அவர் நினைத்தார், அல்லன் நக்தீர் அலைஹி நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். கதரன்னா குதிரத்திலிருந்து வந்தது, சக்தின்னு அர்த்தம். நக்தீரனா நாம் சக்தி. இன்னொரு இதே மாதிரியான ஸ்டைல்ல வேற வசனங்கள் வருது. யஹ்சபு அல்லன் யக்தீர் அலைஹி அஹத் அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா என்றெல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் கேட்கிறான். அதனால அது நேரடியான அர்த்தத்தை இதுக்கு செஞ்சு இருக்கிறோம். யூனுஸ் நபியை அவங்க கேவலப்படுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இது நாம மட்டும் சொல்ல கிடையாது, இன்னொரு அர்த்தமும் செய்யறாங்க. அதாவது தண்டிக்க மாட்டான்னு அர்த்தம் செய்யணும் அப்படின்னு அவர் நினைத்து விட்டாருங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இதுல ரொம்ப இதை விட கடுமையாக வெல்லாம். இது நபி யூனுஸ் நபிய அல்லாஹ்வுக்கு சக்தியில் நினைச்சா குஃப்ர் இல்லையா? அப்படி இல்லாம அந்த யூனுஸ் நபி நினைச்சிருப்பாரு என்றெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனால் அந்த யூனுஸ் நபி சம்பந்தமாக ஜாதுல் மசீர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அன்னஹு யுஜிஸ் ரப்பஹு ஃபலா யக்திர் அலைஹி. அப்ப இது என்னமோ யாரோ அவங்க தஃப்சீர்கள்ல இருக்கிற கருத்து தான். இது ஆதாரமா காட்டணும் பாரு. நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்களா, அதுதான் இருக்குது உங்க தஃப்சீர்ல. அப்ப எப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? அதுக்காக சொல்றேன். நாங்க எழுதுன கரெக்டான அர்த்தம், தப்பான ஒன்று செஞ்சது கிடையாது. இறைவனை இயலாமல் ஆக்கி இறைவன் சக்தி பெற மாட்டான் என்றுதான் நினைத்தார். அதுக்கு தான் அவர் தண்டிக்கப்பட்டாரு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? யூனுஸ் நபி மாதிரி ஆகாதே, வலா தகுன் க சாஹிபுல் ஹூத், யூனுஸ் மாதிரி நீ ஆகாதன்னு ரசூலுல்லாஹ் கட்டளை இடுகிறான். அல்லாஹ்வுடைய லவ்லா அன்த தாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி லநபித பில் அராய் வஹு மதுமூன். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லைன்னு சொன்னா வெட்ட வெளியில கேவலப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருப்பார். போனா போதுன்னு மன்னிச்சுட்டேங்க அல்லாஹ். ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் அவரை தேர்ந்து கொண்டு நல்லடியார்கள் ஆக்கி விட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப யூனுஸ் நபி கோபப்பட்டு இன்னும் சொல்ல போனால் தபரி அவர்கள் சொல்றார்கள், முகாலிபன் லி ரப்பிஹி இறைவனோடு கோபித்து கொண்டு போனார். இது குஃப்ரான வார்த்தை தானே? இறைவனோடு கோபித்து கொண்டு போனார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தபரியில பட்டியல் போட்டு விட்டு என்ன செய்யறாருன்னா தபரி இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். எதை? யூனுஸ் நபி அல்லாஹ்வோடு தான் கோபித்து கொண்டு போனார், மக்களோடு கோபித்து கொண்டு போகவில்லை. அப்ப அல்லாஹ்வோடு கோபித்து கொண்டு போனார்னு தஃப்சீர்ல எழுதி இருக்குது. அப்ப அது குஃப்ர் இல்லையா? அப்ப என்னங்க அந்த வேர்லயே அவர் செஞ்சான்னு அல்லாஹ் சொன்னா அதுக்கு மேல உங்களுக்கு அப்பீலு
அதுக்கு தான் அல்லாஹ் தண்டிக்கிறான். சுப்ஹானகுங்கிற அல்லாஹ்வுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு சொன்னனால தான் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், பலவீனத்தை விட்டு தூய்மையானவன் அவர் தௌபா செஞ்சாரு. அப்படி மட்டும் செய்யாட்டி இல்ல அபிசபி பத்தனைக்கு இல்ல யோமி யுபாசூன் கியாம நாள் வரைக்கும் மீன் வயித்துல இருந்திருப்பாரு. லவ்லா அன்னஹு கான மினல் முஸ் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால யூனுஸ் நபியை பத்தி நம்ம என்ன செய்யல, எந்த ஒரு அவதூறும் சொல்லவில்லை, கரெக்டா தான் சொல்லி இருக்கிறோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த போன கிளிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவதுங்க மதஹப் கிதாப்ல 17 சொல்லி முடிச்சாச்சு. பின்னாடி இந்த ஏகத்துவத்தில் சில விஷயங்களை படிச்சு காட்டினாங்க. போற போக்குல பாதி படிச்சாங்க, பாதி இஷ்டத்துக்கு ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. வட்டி சம்பந்தமாக என்ன எழுதணும், அது எந்த வகையில் தவறு, அதை நீங்க நிறுவனம், கேள்வியா கேட்கணும். இதுக்கு அப்படியா அதுக்கு இப்படியா, இதா வாதமா இது கிண்டலா? வாதம்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி எழுதி இருக்கிறார்கள், இந்த வசனத்துக்கு இது தப்பு அப்படி சொன்னாங்களா? 4 புஸ்தகத்தை படிச்சு காட்டினாங்களே, அதுல என்னமோ சொன்னாங்களா? இல்ல. அதே மாதிரி இது என்னன்னு கேட்டா, ஒருத்தன் பார்சிலே ஓதலான்டா குரான் ஓதலான்னு தௌராத்தை ஓதலான்னு எழுதி வச்சு, பார்சி தான் சொல்லிட்டு இருக்கோம், பார்சில ஓதலான்னு எழுதி வச்சுக்கான் இருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, இதையே பார்சில மொழிபெயர்த்து உதாரணமா தமிழ் வச்சுக்கிறோமே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகையில ஓதலாமன்னா ஓதலாங்கிற அந்த கருத்துப்பட பார்சில ஓதலான்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க விளக்கம், பார்சினா என்ன அர்த்தம் தெரியுமில்ல, அந்த பார்சில எழுதி அரபியில வாசிக்கிறான். இல் ஹா இம்து அல்ஹம்து லி இல்லாஹின் அப்படி அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க பின்னாடி. இப்படி சொன்ன இப்படி வாசிக்கிறது தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அரபில தான் வாசிப்பான், வாசிக்கிறது என்னமோ அரபி தான், பார்சில எழுதி வாசிக்கிறான். எங்க பார்சில எழுதி ஒருத்தன் அரபியில வாசிச்சா பார்சி நேரா சொல்லுவாங்களா? பார்சில எழுதி பூனா இக்கன்னாண்டு எழுதிட்டு புக்குங்கிறான் ஒருத்தன். பார்சி இங்கிலீஷ் நேரா சொல்லுவாங்களா? தமிழ்னு சொல்லுவாங்களா? இங்கிலீஷ் வாங்களா? அதை யோசிச்சு பார்க்க வேணாமா? பிஓ ஓகேங்கிற அவன் படிக்கிறானா, பூனா இக்கன்னு அவ்வளவு படிச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? அவன் புக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் சொல்றது என்ன செய்யுது, தமிழ்ல சொல்றத அவன் காதுல விழுகிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பார்சில எழுதி வாசிப்பானா குரானையே என்ன செய்யறது பார்சி எழுத்துல. இன்னும் சொல்ல போனால் பார்சி எழுத்துல அரபியில் உள்ள எல்லா எழுத்துமே இருக்குது. அரபில எத்தனை எழுத்து இருக்கு அத்தனை எழுதி பார்சிலையும் இருக்கு. பார்சில தனியாக எழுத முடியாது, கூடுதலாக இருக்கு பார்சில. பார்சில உள்ள எழுத்துக்கள் வேண்டாம் அரபில் இல்லாம இருக்கலாம். அரபில் உள்ள அத்தனை எழுத்துக்கள் இருக்கு, பார்சில இருக்கு. அவன் அல்ஹம்துலில்லாஹி நம்ம பார்சில இருந்தாலும் அரபி தான் அது. அப்புறம் என்ன பார்சில எழுதி படிப்பாங்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா தப்புங்கிறதுக்கு என்ன வருது, பார்சிக்கு மட்டும்தான் அந்த சட்டம். ஏன்னு கேட்டா குர்பில் பார்சியத்தி மினல் அரபியா, பார்சி மொழி அரபிக்கு நெருக்கமா இருக்குன்னு அபூ ஹனீஃபா காரணம் சொல்றாரு. பார்சி மொழியை தானே சொல்றாரு. அதே மாதிரி சமியாஹா உலவு கராஹா ரஜுலுன் பில் பார்சியத்தி, ஒருத்தன் பார்சில ஓதுனான். சமியாஹா கௌமுன் லா யஃகஹூனல் பார்சியா, பார்சி விளங்காத ஒரு கூட்டம் அதை கேட்கிறார்கள். வஹும் ஃபீ கைரி ஸலாத்தி, பார்சி விளங்காத கூட்டம் கேட்கிறார்கள்னா அப்ப பேச்சே பார்சில இருக்குன்னு அர்த்தமா, பார்சில எழுதி அரபில இருக்குன்னு அர்த்தமா? விளங்கா உங்களுக்கு வித்தியாசம்? எல்லாமே இடக்கு முடக்கு இப்படியா நியாயப்படுத்தணும், பொதுமக்களுக்கு விளங்காது என்கிற வகையில் அதை செய்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இப்னு கசீர்ல அலிஃப் லாம் மீம் அர்த்தம் இல்லைன்னு சொன்னா மடைய மூடுன்னு சொன்னார்னு சொல்றாங்க. நீங்க தான் அர்த்தம் இல்லைங்கிற, நாங்க தான் ஒரு கருத்து இருக்குங்கிற மாதிரி இது சவால் விடுத. நீங்க எல்லாம் எதை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த ஸ்டைல் சொல்லு. அது அந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் சொல்றாங்களே, இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தேன்னு நமக்கு தெரியலங்க. ஏன்னா இப்ப அவங்க சொல்றாங்க, நமது உரிமைகளையே பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கும் அளவில் ஒரு நாடு சீரழிந்திருந்தால் அப்போது நம் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுப்பது சில வேளை நிர்பந்தம் ஆகிவிடுகிறது. இது போன்ற நிலையை அடைவோர் தங்களின் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தால் அது மன்னிக்கப்படும். இப்போ நிர்பந்தங்கிறது என்ன அளவுகோல்? பொதுவா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில விஷயங்களை கூடான்னு சொல்லிவிட்டான், ஃபமனில் துர்ர அப்படிங்கிறான். அதான் உயிருக்கு உடமைக்கு ஆபத்து வந்தா. இங்க என்ன ஆபத்து இருக்கு? ஒரு ஆள் ஒரு காரியத்தை சாதிக்கணும், இதை வச்சுக்கிட்டே எல்லாம் என்ன செய்வான், லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவான், லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது எழுதிட்டாங்க, என்னன்னு கேட்டா எனக்கு நிர்பந்தங்க அப்படின்றான். சரி, இப்படி நிர்பந்தம் இதெல்லாம் நிர்பந்தம், காரியம் சாதிக்க நிர்பந்தமா? அந்த காரியம் சாதிக்கல, உயிருக்கு ஆபத்தா, உடைமைக்கு ஆபத்தா? இப்படியெல்லாம் எழுதா என்ன ஆகும்? மார்க்கத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இதெல்லாம் உடன்பட்ட சட்டமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து இன்னொன்னு இவங்க எழுதுனாங்க, இந்த பரேல்விகள் அப்படின்ட்டு எழுதுனாங்க ஏகத்துவத்தில் நவம்பர் 2006. இதுல அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, பரேல்வி ஒரு நாட்டு பாதை, பரேலுடைய கொள்கைகள் அப்படின்னு எழுதுறாங்க. இல்லாதையும் பொல்லாதையும் எழுதுவதுதான் இவங்களுடைய வழக்கம்ங்கிற சுட்டி காட்டதான் இதை நான் படிக்கிறேன். அதில் இவங்களுடைய கொள்கைங்கிறது பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் பல விஷயங்கள்லாம் வாதம் பண்ணிட்டோம். இவங்க அல்லாவுடைய இடத்துல போய் வலியுல்லா வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேல சொல்றாங்க. நாங்க வைக்கவே இல்லைங்கிறோம், வலியுல்லா சாதாரண மனுஷன் தாங்கிறோம். அதனால அவங்க அப்படி இதெல்லாம் அதே போல எல்முக மறைமுக ஞானம் அதெல்லாம் நடந்து போச்சுங்க. இங்க மிகப்பெரிய இட்டுக்கட்டி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா,